பேங்கோட சைட்டை ஓபன் பண்றோம் வைங்க, என்னோட யூசர் நேம் போடுறேன், லாகின் கொடுக்குறேன், ஓடிபி எனக்கு வருது. நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன், ஓடிபி இருக்கிறதுனால சேஃப் இந்த மெத்தட் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். பொதுமக்கள் எல்லாருமே அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க சொல்றத வச்சு பார்த்தா இந்த ஓடிபி சிஸ்டமே ஃபெயிலியரா இருக்குமோன்ற சந்தேகம் வருது. அந்த ப்ராடக்ட்ல அந்த ஓடிபி சிஸ்டம் வந்து ஃபெயிலியரா கிரியேட் பண்ணிருக்காங்க. ஓகே, கிரியேட் ஆயிருக்கு. அதாவது ஒரு டெவலப்பர் அதை உருவாக்கணும், அந்த உருவாக்குறதுல இருக்க பிழைனால இது இந்த பிரச்சனை. சோ அந்த மாஸ்டர் பாஸ்வேர்டை யாரெல்லாம் யூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு ஓடிபி ஆத்தென்டிகேஷனே இல்லாம பைபாஸ் பண்ணி, அதாவது ஓடிபி ஆப்ஷன் இல்லாம பைபாஸ் பண்ணி டைரக்டாவே லாகின் பண்ண முடியும். ஓகே, சோ இது வந்து அந்த ஃப்ளால இருந்திருக்கு. இது வந்து அவர் எப்படி கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா, இது அவரே சொல்லியிருக்காரு. அந்த நிசாகார்ன்ற அவரே அவரோட ட்விட்டர் ஹேண்டல்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, இதை எடுத்துட்டு போய் நான் ஏஐ கிட்ட கொடுத்தேன், ஏஐ இந்த லாஜிக் எல்லாமே ஷார்டன் பண்ணி கொடுத்துருச்சு. ஓகே, ஸோ இதை வந்து அவரோட ட்விட்டர் பேஜ்லேயே அவர் வந்து சொல்றாரு. அதாவது கிளாட் கோட் அப்படின்ற ஒரு ஏஐ டூலை யூஸ் பண்ணி ஆந்த்ராபிக்கோட கிளாட் கோட் அதை யூஸ் பண்ணி நான் இந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல ஏஐ வச்சு ரீட் பண்ணி அந்த பாஸ்வேர்டை வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டேன் நான் அப்படின்றத அவரே கிளைம் பண்றாரு. ஓகே, இது வந்து இதை பண்ணதுக்கு அவருக்கு 30 மினிட்ஸ் ஆயிருக்கு. 30 நிமிஷம் அப்படின்றது அவர் இனிஷியலா அந்த பாஸ்வேர்டை கண்டுபிடிக்கிறதுக்கு 30 நிமிஷம். ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த ஓஎஸ்எம் அப்படின்றது ஒரு ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட்டை வந்து ஒரு கம்பெனி டெவலப் பண்றாங்க. அந்த ப்ராடக்ட்ல இந்த ஃபீச்சர் வந்து ஒரு இந்த செக்யூரிட்டி ஃப்ளா வந்து இருக்கு, அதாவது லூப் ஹோல் இருக்கு. அந்த ப்ராடக்ட்டை அவங்க நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சிபிஎஸ்சியோட onmark.co.in அப்படின்றவங்க நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நிறைய வெப்சைட்ஸ் எல்லாமே இதே மாதிரி ஒரு காம்ப்ரமைஸ் மூலியமா ஒரு நிறைய வெப்சைட்டை வந்து காம்ப்ரமைஸ் பண்றாரு. சிபிஎஸ்சி ஒரு வாட்டியும் இது இல்லைன்னு கிளைம் பண்றப்போ இவர் வந்து இன்னொரு வெப்சைட்டை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேன் அப்படின்றத ட்விட்டர்ல ரிலீஸ் பண்றாரு.